ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விஎம்எஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் க்ரியேட் பண்ண பிறகு சர்வர் வைஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விஎம்ஆர் சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், க்ரியேட் ஏ நியூ விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஐ வில் இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி என்ன வெர்ஷன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. விண்டோஸ் சர்வர் 2012 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் நேம் என்ன கொடுக்க போகிறீங்க அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன்ஸ் அது செக் பண்ணிக்கோங்க, எங்கே சேவ் ஆகுது அது செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க. மினிமம் 20 கொடுக்கலாம். நான் 20 GB கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 50, 100, 200 எவ்வளோனா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் கேட்குது, சிங்கிள் பார்ட்டிஷனாக மல்டிபிள் பார்ட்டிஷன். நான் வந்து சிங்கிள் பார்ட்டிஷன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மல்டிபிள் பார்ட்டிஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. சரிங்களா, ஃபினிஷ் கொடுத்தப்புறம் விர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், ஓஎஸ் லோட் பண்ணணும். எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு மெமரி நீங்கள் வேணும்னா நீங்கள் மெமரி 2 GB 4 GB எவ்வளோனா கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஓஎஸ் பில்லை லோட் பண்ணணும். அது எங்கன்னா இந்த சிடி டிவிடி செட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிட்டு யூஸ் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌஸ் இருக்குல்ல, ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓஎஸ் பில் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சர்வர் 2012 வச்சுருக்கேன், இமேஜ் ஃபைலே வச்சுருக்கேன். இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஓகே பட்டனுக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓஎஸ் வந்து லோடாக ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண அதே ஸ்டெப் தான். வாங்க பார்க்கலாம். லோகோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓஎஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். ஓஎஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் நவ் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்ன ஓஎஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அது கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் சர்வர் கோரா, இல்லை டேட்டா சென்டர் சர்வர் கோரா, இல்லை டேட்டா சென்டர் சர்வர் கோர் வித் GUIயா, அது கொடுத்துக்கோங்க. நான் வந்து டேட்டா சென்டர் சர்வர் வித் GUI, GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் தான். இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டு சிங்கிள் பார்ட்டிஷன்ஸ் நீங்கள் அப்படியே நீ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. சிங்கிள் பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓஎஸ் வந்து காப்பி ஆகிட்டு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 92 வந்துருச்சு. ஃபினிஷப் ஆக போகுது. இப்போ நம்ம ரீஸ்டார்ட் கேட்குது, நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும் அகைன். சிஸ்டம் கெட்டிங் ரெடி.
நெக்ஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸருக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு. நான் வந்து சின்ன பாஸ்வேர்ட் தான் போகிறேன், ஆனால் எடுத்துக்கல. நீங்கள் பாஸ்வேர்டு போடும்போது அப்பர் கேஸு, லோவர் கேஸு, நம்பர்ஸு, சிம்பிள்ஸு இதெல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கும், இல்லை இந்த மாதிரி எரர் வரும். அதான் டைப் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் செட் ஆகிடுச்சு. இப்போ இனிஷியலைசேஷன் ஆகுது. அவ்வளோதாங்க, ஓஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஆல் டீல் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லாகின் ஆகிடுச்சிங்க. இதுதான் சர்வர் ஓஎஸ் 2012 வெர்ஷன்ஸ். ஆட்டோமேட்டிக்காக சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். இதே மெத்தடை ட்ரை பண்ணிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம சேனலில் சர்வர் சப்போர்ட், டெஸ்க்டாப் சப்போர்ட் அண்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட் எல்லா வீடியோஸும் போட்டுட்டு வரோம். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். தெரியாது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். அண்டில் தென் பாய்.